முதலில் மலையாள படத்தில் சொந்த குரலில் பாடியிருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. தமிழில் முன்னணி இசையமைப்பாளராக வலம் வருபவர் யுவன் சங்கர் ராஜா. சில படங்களில் பாடல் காட்சியில் மட்டும் நடித்திருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. முதல் முறையாக இப்போது அவர் மலையாள படம் ஒன்றில் சொந்த குரலில் மலையாள பாட்டு பாடியிருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தை தமிழில் வெற்றி படங்களை இயக்கிய வின்சென்ட் செல்வா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தை நம்ம ஊர் சூப்பர் குட் ஃபிலிம் சௌத்ரி ஆர்பி சௌத்ரி இந்த படத்தை தயாரிக்கிறார். இந்த படத்தில் கதாநாயகன் யாத்திரிமா சமீபத்திலே கேரளாவிலே முதல் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போது பிரதமர் மோடியால் மத்திய அமைச்சராக பதவியேற்றிருப்பவர் தான் சுரேஷ் கோபி. சுரேஷ் கோபியினுடைய மகன் மாதவ் சுரேஷ் இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். இந்த படத்தின் பெயர் கும்மட்டி களி. இந்த படத்தில் மாதவ் சர்மா கதாநாயகன் நடிக்கிறார். இவர் சுரேஷ் கோபியின் மகன். தக் லைஃப் படப்பிடிப்பில் விபத்து. மணிரத்னம் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி வரும் படம் தக் லைஃப். இந்த படத்தில் முற்றிலும் புதிய வேடத்தில் கமலஹாசன் நடிக்கிறார். இந்த படத்தில் கேரள நடிகர் ஜோஜு ஜார்ஜ் நடிக்கிறார். புதுச்சேரியில் இந்த காட்சி படமாக்கப்பட்டது. ஹெலிகாப்டர்லேருந்து வில்லனும் ஜோர்ஜி ஜார்ஜ். ஆனால் ஸ்டண்ட் மாஸ்டர் வேற ஒரு இடத்த பாதுகாப்பான இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். ஆனால் தவறுதலாக ஜோர்ஜி ஜார்ஜ் வேறு இடத்திலே குதித்து விட்டார். இதனால் எலும்பு முறிந்து படுகாயம் ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டார் ஜோஜு ஜார்ஜ். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஜோஜு ஜார்ஜுக்கு. பாகுபலி பிரபாஸ் இன்னும் திருமணம் செய்யாதது ஏன்? இயக்குனர் ராஜமௌலி பதில். பாகுபலி 1, பாகுபலி 2 இரண்டு படங்களுமே வசூலில் சாதனை புரிந்தது. இந்த படத்தில் நடித்ததன் மூலம் நடிகர் பிரபாஸ் அகில இந்திய நடிகராக பேசப்பட்டார். பிரபாஸ் ஏற்கனவே அனுஷ்காவை காதலிப்பதாக வந்தது. அதற்கு பிறகு இல்லாமல் போனது. அடிக்கடி கிசுகிசுக்கள் வருகிறதே தவிர பிரபாஸுக்கு இன்னமும் திருமணம் நிச்சயிக்கப்படவில்லை. வீட்டில் பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டுமே சொன்னாரே தவிர பிரபாஸ் மற்ற தகவலை சொல்லவில்லை. இது பற்றி இயக்குனர் ராஜமௌலியிடம் கேட்கப்பட்டது. ஏங்க பிரபாஸ் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு அப்படி என்ற கேள்வி கேட்கப்பட்ட போது அதற்கு அவர் சொன்ன பதில், பிரபாஸ் ரொம்ப சோம்பேறிங்க. படப்பிடிப்பு நடக்கும் பொழுது அவருடைய சோம்பேறித்தனங்களை ரசித்தவன் நான். கல்யாணம் பண்ணிக்கணுன்னா அவருக்கு ஏற்ற பொண்ணை பார்க்கணும். பொண்ணை பார்த்தா பொண்ணோட பேசி பழகணும். சினிமாக்காரரு சினிமா நடிகரை திருமணம் செய்ய முழு சம்மதமா என்றெல்லாம் பழகிய பிறகுதான் தெரிய வரும். இதெல்லாம் செய்ய மாட்டார் பிரபாஸ். சோம்பேறித்தனம். அதனால்தான் அவருக்கு திருமணம் தள்ளி போகிறது என்ற திடுக்கிடும் தகவலை சொன்னார் இயக்குனர் ராஜமௌலி.